வேணா டென்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ண்ணா. அந்த பக்காவாக இருக்கும், அங்கே போய் டென்ட் அங்கே போட்டு அங்கே தங்கலான்றியா? ஏதாவது வந்துருப்போன்னு பயமாக இருக்குது. இங்கே என்னடா வரப்போகுது, அதிகபட்சம் பைசன் தான் வரும். வந்தாச்சு சைட்டுக்கு. எப்படி இருக்கு? 4 feet மாடல் ஒன்று பண்ணேன் எப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி. ஆனால் அந்த மாடலை தப்பாக தான் பண்ணேன். ஸோ தப்பாக பண்ணதுக்கப்புறம் சரி எனக்கு என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணியிருக்கலாம். பண்ணாமலே ஓகே இதுதான் மிஸ்டேக், இதை நம்ம பெருசாக பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்னதாக பண்ணி பார்த்து 7 பண்ணி பார்த்தியோ 4 feetக்கு பண்ணேன். இதே ஆனால் தப்பாக பண்ணிட்டேன். அது வந்து ஜாயிண்ட்டே வந்து உட்காரல, ஒரு ஜாயிண்டோட இன்னொரு ஜாயிண்ட் உட்காரவே இல்லை. இது வந்து இந்த விஜய் சித்து விலாக்ஸுக்கு அப்புறம் பயங்கர க்ரௌடானதாக சொல்கிறாங்க. யார்கிட்ட இந்த பெப்பர் ஃபால்ஸ்னு சொன்னாங்களோ சூரிய விழுந்த இடமான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்துச்சா இல்லை அவர் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆச்சான்னு தெரியல. கரெக்டாக ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்காங்க. குளியலில் போட்டு வந்து சின்னதாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். எனக்கு மட்டும் என் முட்டிக்கால் இப்படி உதறது. நம்ம இந்த பக்கம் வர்றதாவே இல்லை, சைட்டு பக்கம் வர்றதாவே இல்லை. கரெக்டாக வீடு அமைஞ்சிச்சு பக்கத்தில். ரெண்டாவது போகிற ஸ்பாட்டும் சைட்டை தாண்டி போகிற மாதிரி. கரண்ட் இல்லை, அதனால பேய் வீடு ஃபீல் வருது. சைலண்டாக இருக்குது. டேய் நாங்கள் 2 பேரும் உள்ளே இருந்தோம்டா. இப்படிதான் சொல்றது. சத்தியமா நானும் அப்படி உள்ளாட்டா இருந்தோம். மச்சான் இங்க பாரு, உண்மையிலே தாப்பால நான் கீழே இறக்குனேன். ஒரு நிமிஷம் இப்ப 2 பேர் நான் தான் நினைச்சுக்கிறீங்க. நான் நினைக்கிறீங்க இது வரைக்கும் நான் யாருமே இப்படி பிராக்ட் பண்ணது கிடையாது. ஓகே காய்ஸ், நேற்று வந்து கொடைக்கானல் வந்திருந்தோம் சைட் ஒர்க்குக்காக. இன்றைக்கி வந்து சைட் ஒர்க் இல்லை. ஸோ எங்கே போகலாம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கே போகிறோம் இப்போ வந்து பெப்பர் ஃபால்ஸ்ன்னு ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கிறோம். முதல்ல டால்ஃபின் ஹவுஸ் போகலான்னு நினச்சோம். இது வந்து நம்ம ரூமுக்கு சைட்டுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ இங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். காட்டேஜ் வந்தாச்சு, நல்லா இருக்க மாதிரி இருக்கு. வந்தாச்சு காட்டேஜ், நல்லா இருக்குது. வியூ நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியாக வந்தால் இந்த இடம் ஃபுல்லாக ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கேதர் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வியூ நல்லா இருக்கு, லேண்ட்ஸ்கேப் அழகாக வச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலாம். இந்த காட்டேஜ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கீழே ஃபால்ஸ். நான் ஹாஃப் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் போகிறப்ப பாரு பெருசாக இருக்குது. கீழே இறங்கி போகலாம் உள்ளே கவர் பண்ணுறதா? அப்படியே நம்ம எங்கே வந்தோம் இல்லை ஆஃப் என்ன சொல்கிறோம், பாத்ரூம் வெளியே கொண்டு போயிடுறா, உள்ள வைப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறான். அது மட்டும் இப்போ குழந்தைங்களாம் எனக்கு இன்னும் ஈஸி. நான் பாத்ரூம் லாஃப்ட் ஸ்பேஸ் மாதிரி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இறங்கிடும். சரி, நம்ம இந்த ஹாலில் இருந்து பார்த்தா கீழே அப்படியே ஃபால்ஸ் செமையாக இருக்குடா. போய் இங்கே உட்காரலாம் போலயே. பேசாமல் அந்த பெப்பர் ஃபால்ஸா அதை விட்டு இங்கே இறங்கிடுவோமா? அதில் போய் குளிச்சிருவோம். வெயில் அடிக்குது. நீ சொன்ன மாதிரி போய் குளிச்சிடலாம். சரி, நம்ம குளிக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லையா? இல்லை, நைட் ட்ராக் பேண்ட் போட்டு குளிச்சுக்கலாம். ட்ராக் போட்டுக்கலாம். நல்லா ஜோக் பண்ணுவாப்ல ஒரு டைமிங் வந்து அடிச்சு ரோத்துவாப்ல. ஷார்ட்ஸ் மறந்துட்டோம்னா இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் இருக்குன்றாப்ல. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இந்த மாதிரி டேஞ்சரஸான இடத்துல இந்த மாதிரி ஜட்டி விட்டு குளிச்சிருவோம். ட்ராக் பேண்ட் இருக்குல்ல? ட்ராக் பேண்ட் இருக்கு. அப்புறம் என்ன? சரி, ட்ராக் பேண்ட் போட்டு குளிச்சா இதில் இல்லைடா, நம்ம போகிற பெப்பர் ஃபால்ஸ் இதில் வந்து நம்ம சும்மா பேசிக்கிட்டு போக வேண்டியதான். நைட்டு சும்மா போய் இறங்கி உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கலாம். இருக்கு உமர் வேணா டென்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ண்ணா. அந்த பக்காவாக இருக்கும், அங்கே போய் டென்ட் அங்கே போட்டு அங்கே தங்கலான்றியா? டென்ட் நல்லா தான் இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஏதாவது வந்துருப்போன்னு பயமாக இருக்குது. இங்கே என்னடா வரப்போகுது, அதிகபட்சம் பைசன் தான் வரும். அப்படியே பாம்பு பாம்பெலாம் இருக்கான், ஆனால் பாம்பை பற்றி பேசவே மாட்டாங்க. போன வாட்டி நான் தான் கேட்டேன், கொடைக்கானல் பாம்பே கிடையாதா, பாம்பை பற்றி ஒரு ஸ்டோரியே இல்லை இங்கே அப்படின்ட்டா. அந்த மாதிரி
சரி இப்படியே பார்த்துட்டு இருக்க போகிறோமா இல்லை எதாவது பண்ணுறோமா? சரி வாங்க. டைல்ஸ் இருக்காது, உடன் தான் போடுவாங்க, ஏன்னா குளிரும் டைல்ஸ் ரொம்ப. அப்படியே படியே இறங்கி கீழே அங்கே போயிடலாமோ? இங்கேருந்து அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன் இறங்கி. இங்கே ஒரு டெக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பராச்சு. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். வந்து சைட்ல சாப்பாடு இருக்கா? ஃபுட்டு வாங்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் வேறு கடையே இல்லை, சாப்பாடு இருக்குது பக்கத்தில். நேர்த்தி வரும்போது முடி வந்துச்சு. என்ன சாப்பாடு வந்து இருக்குது? பரோட்டா தான் இருக்கும். ஐயோ சரி பரோட்டா வாங்கிடுவோமா? ஆனால் ஒரு 6 பரோட்டா பார்சல். ரைஸு சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பரோட்டா தான் இருக்கு போல. ஜம்ப் கட்ஸில் பரோட்டா எனக்கு இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் வர்றதாவே இல்லை, சைட்டு பக்கம் வர்றதாவே இல்லை. கரெக்டாக வீடு அமைஞ்சிச்சு பக்கத்தில். ரெண்டாவது போகிற ஸ்பாட்டும் சைட்டை தாண்டி போகிற மாதிரி. ஸோ லேபர்ஸுக்கு வந்து அவங்க பக்கத்தில் கடை இல்லை, நம்ம போய் வாங்கி கொடுக்கறது பெட்டராக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இதை பற்றி கேட்க இல்லாட்டி நம்ம போவாட்டி அவனுக்கு மோஸ்ட்லி சாப்பிட மாட்டானுங்க, அப்படியே எடுத்துருப்பானுங்க. இல்லாட்டி நான் ரொம்ப தூரம் நடந்துருக்கணும். ஐயோ நடந்துருக்கு, சாப்பிட்ற சாப்பாடு நடக்கிறதுக்கே சரியா. ஆமாம், அவ்வளோ தூரம். சார் துண்டா சூப்பராக கட்டியிருக்கு. கொஞ்சம் எங்கடா வைக்கிறது? இங்கே தான் நம்ம சைட்டு. வந்தாச்சு சைட்டுக்கு. எப்படி இருக்கு? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? 4 ஃபீட் மாடல் ஒன்று பண்ணேன். எப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி. ஆனால் அந்த மாடலை தப்பாக தான் பண்ணேன். ஸோ தப்பாக பண்ணதுக்கப்புறம் சரி எனக்கு என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணியிருக்கலாம். பண்ணாமலே ஓகே இதுதான் மிஸ்டேக், இதை நம்ம பெருசாக பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்னதாக பண்ணி பார்த்து 7 பண்ணி பார்த்தியோ? 4 ஃபீட்டுக்கு பண்ணேன். இதே இதில் இதே இது. ஆனால் தப்பாக பண்ணிட்டேன். அது வந்து ஜாயிண்ட்டே வந்து உட்காரல. ஒரு ஜாயிண்டோட இன்னொரு ஜாயிண்ட் உட்காரவே இல்லை. ஆனால் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் தான். என்னென்ன அதை வச்சு ப்ராப்பர் டோம், வேறு சைஸு ஷேப்பு இருக்கும். வாங்கியாச்சு ப்ராப்பர் டோம். சரி ஓகே மச்சான், ஏதாவது ஸ்லோக் இருக்குன்னு நைட்டு போகலான்னு பார்த்தேன். இந்த இடம் இருக்குல்ல, இங்கே பார்க்கிங்கை போட்டு இதுவும் அவங்க இடம் தான். ஓகே ஓகேவா? இதுக்குள்ளே நடந்து போயிட்டு இந்த வழி போகுது பார்த்தியா? ஓகே. உள்ளே நடந்து போயிட்டு மேலே படியில் ஏற சொல்லிடுங்க. காரை இப்போ சைட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரோடு பயங்கர ஸ்டீப். ஸோ அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் இருக்கணும். ஒன்று நம்மளே ரெடி பண்ணணும், இல்லாட்டி இதுலலாம் காரை ஓட்டிட்டு வரணும். இந்த ரோடெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் காரை வந்துட்டு தைரியமாக ஏற்றிட்டு வரணும். ஆட்டோமேட்டிக்கலாக அசால்ட்டாக வந்துடும். சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்காது. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிடுவாங்க, பிரச்சனை இருக்காது. கியர் வண்டியை இந்த ஸ்லோப்லலாம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் டேலண்ட் வேணும். கேர்டேக்கர் நல்ல டிரைவராக இருந்தாங்கன்னா அவரை இறங்க வச்சு ஆமாம் மேலே கூட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம டோம் தெரிலன்னா தெரியாது, ஆனால் முடிஞ்சால் தெரியும்னு தோணுது. இன்னொரு அது 6 ஃபீட் ஹைட்டு மேலே போகணுன்னா தெரியும்னு தோணுது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் இங்கேயே உட்காந்து பிரேக் எடுக்கலாம்னு இருக்கிறோம். கண்டென்ட் கிடச்சிருச்சு உனக்கு. நல்ல இடம் தான் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுவோங்கடா அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. பெப்பர் ஃபால்ஸ் போவோமா மாட்டோமா? ஃபஸ்ட்டு இந்த பெப்பர் பன் சாப்பிட்டுக்க வாங்க. இதெல்லாம் ஆறுனப்புறம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்பாச்சு. எது ஆறுனா சொல்கிறேன்? கார்லிக் ப்ரெட்லாம் ஆறுனா சாப்பிடவே முடியாது. ஆக்சுவலாக கல்மர் ஆயிடுச்சோ, இருந்தாலும் சாப்பிடுவோம். ஹீட் பண்ணி தான் கொடுத்தாப்புல, கேவலமாக இருக்கு. சொல்லக்கூடாது, நாங்கள் கம்முன்னு சாப்பிடல. இப்போ எங்கே ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து அப்படியே பேச்சை மாத்திரம். சரிங்க சொல்லு. ஆமாம் ஆமாம் ஆமாம்
பரவாயில்ல, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே பண்ணணும்னா பண்ணலாம். அடுத்த ஸ்பாட் பெப்பர் ஃபால்ஸ். க்ரௌடு பெருசாக இருக்குன்னு தோணலை, ஊசம் தான் இருக்கு. இல்லை 2 ஜீப் வந்து இங்கே நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு இது கூட்டம் வர ஆரம்பிச்சு. அதான் ஆச்சரியம். ஓகே, வந்தாச்சு. வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. ஆக்சுவலி எங்கள் பைக்கில் வர்றது ரொம்ப பெருசாக சேஃப் இல்லை. இப்போ தான் இல்லை, ஸ்கிட் ஆகிடுச்சு. தலையை வேறு ஃப்ரண்ட் பிரேக் வேறு அடிச்சிட்டான், ஸ்கிட் ஆகிட்டே போச்சு. தளபதி என்னன்னா, டே அவ்வளோ கற்றுறவன் நீ பாட்டு போறியாடா, டே 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 கற்றுக்கிட்டு. ஷூவில் நடந்து போகிறது சேஃபாக படலை எனக்கு. பெருங்காலில் நடக்கலாமா இல்லை எப்படின்னு தெரில. எவ்வளோ தூரம் நடக்க போகிறோன்னு தெரில. இவங்க ஜாலியாக போயிட்டு இருக்கிறானுங்க பக்கி பசங்க. சிக்கலான ஒரு விஷயம், சறுக்கிட்டே இருக்கும் கால். சத்தம் கேட்குது, வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே. இன்னும் 2 பெண்டுன்றாங்க. பயங்கர எவ்வளோ க்ரௌடுன்னு தெரில, அங்கே போனால் தெரியும். 2 ஆமாம் 2 பெண்டுன்னாரு. இல்லையோ தூரமோ பையன் ஏதாவது ஷார்ட்கட்டில் தான் பண்ணணும்னு நினைக்கிறான். ட்ரெக்கிங் வேணுன்றா, காடு வழுக்குதுடா. தளபதி கஞ்சா செடி வச்சு சுற்றிட்டு இருக்கிறான். பாமாரிலே கஞ்சா செடியை எடுத்துட்டு அவன் டிஷர்ட்டோட மேட்ச் ஆகுதுன்ற ஒரே காரணத்தினால கஞ்சா செடின்ட்டான். அதே மாதிரி தான் ஆன்லைனில் அதே மாதிரி தான்டா இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. பிச்சு டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த பிச்சிலேயே இங்கே வந்துடுது, காம்புலேயே. வேறு தான். டேய் பிச்சு டேஸ்ட் பண்ணி பாரு. சின்ன சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இமேஜஸ் ப்ராப்பர் இமேஜ் தேடுறேன். இல்லை அதான்டா, குட்டி குட்டியாக தான்டா. அதான் இங்கேருந்து சின்ன சின்னதாக இருக்காது. இது பெரிய கஞ்சாலாம் கிடையாது. இது வந்து செகண்ட் குவாலிட்டி கஞ்சா. சுருட்டி குடிச்சு பார்த்தா தெரியும். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஏய் இது ரெக்கார்ட் ஆகுது உன் ஃபோனில், மாட்டினா மழை தான் பிரச்சனை. நான் இது கஞ்சாவாக இருந்தாடா பிரச்சனை. இது வேறு இத்து போன செடிடா. அது என்ன செடிடா அது? அது வந்து மாஞ்சா செடி. இவருக்கு இதான் வேலை. எனக்கு தெரிஞ்சு கீழே வர சத்தத்தை பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குன்னு தோணுது. அவசரப்பட்டு க்ரௌடு கம்மியாக இருக்கும்போது நினச்சிட்டேன். இருக்கா இதெல்லாம் போகிற டைம் நினைக்கிறேன் அவங்க முடிச்சுட்டு. ஏன்னா எல்லா வண்டியும் வெளியில் தானே போச்சு. நல்ல கண்ட்ரோல் இருக்குது. சரி, ஷூவை கழட்டினதுக்கப்புறம் செம கண்ட்ரோல் இருக்குது. இவங்க ஷூலேயே வந்துருக்காங்க. நான் ஜாகிங் ஷூ எடுத்து போட்டு வந்தேன். தளபதி அப்பப்போ ஸ்கிட் ஆகிறாப்புல. ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் தான் கேட்குது. அவ்வளோ சண்டை நினைக்கிறேன் பக்கத்தில். அண்ணா வந்துட்டோம், இதோ இருக்கு சவுண்டு கேட்குது. ரன்னிங்கில் சரி விஜய் மாதிரி ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிறேன். பார்த்துடா நடக்கிறதுக்கே பார்த்து நடந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் ஆசை நான் ரீசெண்டாக வந்து வருஷத்தில் ஒரு வாட்டியாவது வந்து ட்ரெக்கிங் போகணும், இயர்லி ஒன்ஸ். அதில் கீழே இந்த வருஷம் அமைஞ்சது நல்லா இருக்குது. நமக்கு ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து வேலை பார்த்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியாது. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. இன்னொன்று மைண்ட் ரீதியாகவும் செம்ம ஃபீல் ஆயிரும். போயிட்டு வந்தால் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். இந்த கால் இப்போவே காடுது, கடுக்குது, இறங்குது. ஏதோ லெக் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது நல்லா தான் இருக்குது. இது வந்து இந்த விஜய் சித்து விலாக்ஸுக்கு அப்புறம் பயங்கர க்ரௌடானதாக சொல்கிறாங்க. யார்கிட்ட இந்த பெப்பர் ஃபால்ஸ்னு சொன்னாங்களோ சூரிய விழுந்த இடமான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்துச்சா இல்லை அவர் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆச்சான்னு தெரில. ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வரும்போது எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு மேலே ஜீப்பில் போயிட்டு இருக்காங்க. நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ 3:30 மணி ஆகுது. நான் ரொம்ப குளிர்லாம் இல்லை. படிக்கிற இந்த இதுக்கு குளித்தா நல்லாயிருக்கும். கொடைக்கானல் எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம், இந்த மாதிரி குளிச்சது கிடையாது. இங்கேயும் வந்தது கிடையாது. எல்லா ஸ்பாட்டும் போயிருக்கோம், இங்கே வந்தது கிடையாது. நான் வந்தது கிடையாது, அவனுக்கு வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மினிமம் 2000 2500 வாங்கணும். எங்கே போனாலும் அதான ப்ரைஸாக இருக்குது. சார் ஏடுறா எப்படி ஏறுது பாரு. ஏறுறது தெரியுதா? இதுதான் அந்தளவு ஸ்டீப்பு. ஜீப்பில் வரதான் பெட்டர் ஆக்சுவலாக. இல்லை எனக்கு மட்டும் தான் லெக் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கா? உங்களுக்கு அப்படி தெரியலையா? சரி ஏறியா, நான் வீடியோ எடுக்கிறேன், நீ ஒரு ட்ரெக்கர்னு ப்ரூவ் பண்ணலாம். தெரியல, நீ பண்ணுறியா? வச்சா அவன் 2 ஸ்டெப்பு ஏறல. ஏறலாம்டா, ஆனால் எங்கேயோ உடஞ்சிருமான்னு தான் தெரில. கால் தான் உடையுமா? வேணாம் வேணாம், டே வேணாம்டா. சரி ஏறலாம்டா, ஆனால் அதெல்லாம் கையில் வந்துது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை வயிற்றே கிடப்ப. ஏன் வைக்கிறா வரீங்க எங்கெல்லாம்? என் முள்ள கிடப்பல ஏன் முட்டா போல. ஒரு வாட்டி தீபன் வண்டி எடுத்துட்டு போனோம், வரக்கே மாட்டா வீட்டு வாசல்ல பீஸ் பீஸா எடுத்துருக்கு. ஆமா திரு துண்டு துண்டா கடந்தது.
டேய் நீ உண்மையில ஒரு ட்ரக்கர் தான்டா. சார் ஃபுல்லாக முள்ளாக இருக்குடா அதில். உனக்கு பழக்கம் இருக்குல்ல, நீ அடிக்கடி நிறைய ஏறினால எனக்கு கால் கரெக்டாக என் காலை பார்த்து அவர் சொல்லிட்டாரு, என் கால் நீங்கள் வைக்கிறது சரியில்லை. அவர் எல்லாருக்கும் தான்டா சொன்னார், ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போகன்னாரு. ஆமாம், நானும் கிராஸாக வச்சு தான் போகாது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொறுத்து. கீழே ஊன்னு கத்துறாங்க, எதுக்கு கத்துறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே ஏறி குதிப்பாங்களா என்னன்னு தெரியலைங்க. சொல்லு தீபன், என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்ல, ஒன்றும் சொல்லுடா, ரோடு வசதி இல்லையா சொல்லுடா. எனக்கு எல்லாம் வசதியாக தான் இருக்கேன், ஐம் ஹாப்பி. மேலே ஆமாம், ஜீப் இந்த 100 ரூபா வச்சு தான் இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆமாம், பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஒவ்வொரு பேவர் பிளாக்கும் 100 ரூபா, ஒவ்வொரு பேவர் பிளாக்கும் 100 ரூபா. என்னது இது எப்படியும் இருக்கும் 6 மணி வரைக்கும். அவங்க வந்து 6 மணிக்கு இருந்தாங்களே, 5:30 6. காலெல்லாம் உதறுது. வா, அங்கேருந்து வராங்களா, நாங்கள் கடை மட்டும் போட்டுருக்காங்களா? பக்கத்துலனா இன்னும் போகணும் போலையே. முட்டிக்கால்லாம் ஆடுது, பசிக்குது. ஐயோ, கரெக்டாக ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்காங்க. குளியலில் போட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றணும். எனக்கு மட்டும் என் முட்டிக்கால் இப்படி உதறுது. இந்த டோன் நினைக்கிறேன். எங்கெல்லாம் காணும். ஓகே, இங்கே தான். ஒரு ஸ்பாட் இருக்குது, நல்லா தான் இருக்கும் ஸ்பாட். நம்ம அங்கேருந்து இறங்கி வந்திருக்கோம், ஜிப்பு இருக்கிற இடத்துல வந்து இறங்கி வந்திருக்கோம். ஓகே, லெட்ஸ் see அங்கேருந்து பார்க்கலாம். இன்னொரு ஸ்பாட்டு வர போகுது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை ஆக்சுவலாக. இங்கே குளிக்கிறது சேஃப் இல்லையா? தண்ணியில் இறங்கக்கூடாது. சேஃப் இல்லையா? அந்த இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் நிற்கிறதுனா நில்லுங்க, உணர்வு தண்ணியில் வேணால் நில்லுங்க. இறங்கிறது என்ற சதயத்துக்கு போயிடலாமா? அங்கேயே நடுவில் கொஞ்சம் என்ன பாய் தீபன், என்ன வா வா, ஆளா இல்லையா? வா பார்ப்போம், கால் வச்சு பார்க்குறேன். அங்கேயே குளிக்க போகிறோம், எல்லாரும் அங்கே குளிக்கிறாங்க. என்ன சொல்கிற? க்ரௌட் ஃபுல்லாக அங்கே இருக்குது, எல்லாம் கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கலாமா? வக்கி விட்டா மைக்கோட இறங்கிருப்பான். தண்ணியில் உள்ளே போய் லாக் பண்ண போகிறானா? வச்சுட்டுறா, மைக் எடுத்துறா, எதில் வச்சுட்டு உடம்ப பாருங்க தளபதி. என்ன குறுகுறுன்னு பாக்குற? நீங்க போத எடுக்கிறேன், அப்புறம் வரேன்டாண்ணா. ஐயா ஐத்தலக்கா, எனக்கு என்னமோ சூரிய மாதிரி தள்ளிட்டு போயிடுவானோன்னு தோணுது. ஐஸ் பக்கெட்டில் இறக்குற மாதிரி இருக்குதான். இதா இல்லையா, ஸ்லிப்பரியா இல்லையா? ஸ்லிப்பரியா இல்லை, சூப்பர், செம்ம 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 நல்லா கொள்ள இருக்கும். சூப்பர் மச்சான். அஷ்ரப் கிளாஸை கட்டிடுறியா? கண்ணாடி 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 ஷோரா நிற்க மாட்டியோ? இது வச்சு அட்டை பூச்சி இருக்கும்ல, அவ்வளோ கூலா இருக்கும். ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மச்சான், கடைசியில் வேணாம் உங்களுக்கு. இல்லை அந்த ஓரமாக நிற்க அந்த ஓரமாக நிற்கலையா? ஓகே, குளிச்சாச்சு, கிளம்பிட்டு இருக்கிறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலில் குளிக்கிறது. அஷ்ரப் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் குளிச்சது? எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம் வாட்டர் ஃபால்ஸில்? தான் அப்படியா? சொல்கிறேன், நானும் விக்கியும் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளித்தோம், நானும் பாயும் ஒரு இதில் குளித்தோம். ஆனால் அதெல்லாம் இப்படி கிடையாது, இந்த அளவுக்கு இருக்காதுல்ல. நல்லா இருந்துச்சு. ஸ்லைடு வேற லெவல், ப்ராப்பர் தீம் பார்க் விழுந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சேஃப்டி 100% இருக்குமான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சது தெரியல, ஓடுறது இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது. நான் செம்ம இறங்கணும், அப்புறம் இப்போவே தூக்கம் வருது எனக்கு குளிச்சதுக்கு. எனக்கு உடம்பு வலிக்குது, நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிச்சுல.
ஆனால் இறங்கினோடனே அந்த கூல்னஸ் செம்மையாக குளிச்சு. காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. நம்ம கழுவு மூக்கெல்லாம் சவுந்துருச்சு. எனக்கா காதெல்லாம் கிளி மாதிரி சவுந்துருச்சு. இல்லை இறங்கணுன்னு அந்த ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுச்சு எனக்கு அங்கே குளிச்சுட்டு ஆமாம் எப்போ போச்சுனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு குளிரிட்டு தான் இருந்துச்சு. அதனால திருப்பி உள்ள போயிட்டு வந்துட்டு இருந்தேன். 5 மினிட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் தான் செட் ஆச்சு. அது முன்னாடி செம்ம வலிக்க ஆரம்பிச்சு. செம்ம கோல்டு தண்ணி. உண்மையிலே ஐஸ் பாத் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐஸ் கட்டி போட்டு பாத் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லைடு ஃபஸ்ட் யார் இறங்கினா? நீ இறங்கின? அப்படின்னா ஸ்னோலெல்லாம் கட் பண்ணி தண்ணிலாம் குதிச்சு வராங்க. எது ஸ்னோ இருக்க ஏரியாலலாம் ஐயோ இறங்கிட்டு வருவாங்க. இறங்குறது கூட ஓகே, ஏறுறது தான் சரியான மேட்ரு. ஜீப்பில் ஏறினா எவ்வளோ கேட்குறாங்க? ஜீப்பில் வச்சா 1500 ரூபாவா? நம்ம பாதி தூரம் பைக்கில் வந்துட்டோம். அதுக்கு போகிறதுக்கு 1500 ரூபா. அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம். வந்ததுக்கு ஒரு ட்ரெக்கிங் பண்ணோம். ட்ரெக்கிங் ஏறின மாதிரியே வச்சுருக்கோம். ஒரு 10-15 நிமிஷம் நடக்குன்னு நினைக்கிறேன். நடந்துடலாம். எனக்கு நாள் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல வந்து ரூம் வந்து சைட்டுக்கு பக்கத்தில், சைட்டில் வந்து 10 நிமிஷம். சரி ஏதாவதுன்னா சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அது ஒன்று. இப்போ நம்ம வந்த இடம் ஒரு 10 நிமிஷம் தான். இன்னொன்று வாட்டர் ஃபால்ஸ். எப்போதுமே ஃபேண்டசைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணுன்னு நினைப்பேன். இன்றைக்கி அது வந்தது வந்து சாட்டிஸ்ஃபைடாக போயிடுச்சு. எவ்வளோ நிமிஷம் நடக்கணும்? 10 நிமிஷம் இருக்குமா? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா நடக்கிறதுக்கு? அவனுக்கு காலம் வலிக்கலையாடா? அவனுக்கு பழகிடுச்சுல அவனுக்கு. வந்தாச்சு வந்தாச்சு. ப்ளஷர்னு சொல்கிறது வந்து அது பைக்கு பேர். அந்த முதல்ல நினச்சேன் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் நான் மேலே இருக்குமா? 10 நிமிஷம் இருக்குமா? 10-15 நிமிஷம் நினைக்கிறேன். அதுக்கே மூச்சு வாங்கிருச்சு. நல்லா குளிச்சு நடந்து நம்ம காட்டேஜ் கீழே ஒரு இது இருக்குல்ல, அதே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால் இப்போ முடியாது. இல்லை தனியாக கம்மியாக கூட வரல. கால் கழுவுற அளவுக்கு தான் தண்ணி. ஆமாம், அவ்வளோதான் வருமோ? ஆமாம், அது ஈரமாக இருந்தது அந்த சர்ஃபேஸ். அவ்வளோதான். அப்போ திரும்ப வருமா நாளைக்கு? வேற இது ஜீப்பில் வர்றது பெட்ரு. ஜீப்பில் வர்றது ஜீப்பில் வர்றது பெட்ரு. என்ன இல்லாட்டி நல்ல ஆஃப் ரோடில் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா பெட்ரு. வண்டி ஆஃப் ரோடு வண்டி இருந்தாலே ஓகே தான். ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும்ல. ஒரு புல்லட் அந்த மாதிரி முடிஞ்சு பாய்ஸ். ஒரு வழியாக ஏறியாச்சு. ரோடு இப்போ ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பெப்பர் ஃபால்ஸ் டன். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? வீட்டில் ரூமில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு லேக் சைடு போயிட்டு என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் நல்ல ரோடு போட்டிருக்காங்க. இதே ரோடு கீழே போட்டிருந்தா எவ்வளோ வசதியாக இருந்திருக்கும். கீழே தானே ரோடு போட்டுருக்காங்க. கீழே பக்கி ரோடு போடல பக்கி. கீழே தான் இருக்கு. சன்செட்டு தெரியுது பாரு. சன்செட் சூப்பராக இருக்கு. ஓ வா வா வளான போய்டுறப்பா. நானும் போய்டு போடுவார். நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. சூப்பராக இருக்கு. அது ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்குறியா? நல்லா இருக்கு ஐஸ். நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த குறை ஷாட்லாம் இங்கே பண்ண முடியும், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. இந்த ஊரில் வண்டி ஓட்டுறது, கோவாவில் வண்டி ஓட்டுறதுலாம் சரியான ஃபீல்.